வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டசில்ஸோட மாடல் தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே 2 டசில்ஸ் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு இன்னும் 1 மட்டும் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு இது மட்டும் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ இந்த டசில்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட டீட்டெயிலும் உங்களுக்கு பழகிறதுக்கான ஈஸியான மெத்தட்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. ரவுண்டு, ஸ்கொயரு, டைமண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வேறு, பேக் சைடு வேறு டிசைன் அந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 2 சைடு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு லெட்டர் மட்டும் போட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் நேமும் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல் நேம் போடுறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து காணாது. அது வந்து கொஞ்சம் லுக்காகவும் தெரியறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு குறைதான். அதனால் நான் வந்து ஒரு லெட்டர் ஃபுல்லாகவும் ஒரு லெட்டர் வந்து ஒரு லெட்டர் தனியாகவும் ஒரு லெட்டர் ஃபுல்லாகவும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச்சிலே ஃபுல்லாக பேர் எழுதியிருக்கேன். அது மாதிரி அங்கங்கே பீட்ஸ் வந்து சில்வர் பீடு, சுகர் பீடு, இந்த ஸ்டோன் வந்து குட்டி குட்டி ஸ்டோன் வந்து நான் வந்து ஒட்டி போட்டிருக்கேன். அதே இந்த இது வந்து நான் இன்னொன்று வந்து முடிச்சிட்டேன். இது அடுத்த லெட்டர் வந்து நான் இங்கே வந்து எஸ் வந்து போட போகிறேன். அது மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் என்ன டிசைன் இருக்கோ இதை தான் நம்ம வந்து இப்போ இதில் பார்க்க போகிறோம். இது எப்படி போடுறது அப்படின்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது ஃபுல்லாக நம்ம நீட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே வந்து ஒரு 3 லைன் வந்து ஜரி லைன் வந்து கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜரி லைன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ள லெட்டர்ஸ் வந்து எழுதலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து செயின் வந்து கொடுத்துக்கோங்க. நம்ம உள்பக்கம் வந்து அதாவது இந்த உள் சைடு வரைஞ்ச இப்போ இது வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்குது டிசைனு நம்ம வரைஞ்சிருக்கிறது. அதனால் இந்த உள்பக்கம் தான் நம்ம வந்து இந்த இதை வந்து மார்க் பண்ணி இங்கே தான் தைக்க போகிறோம். அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வெளியில் வந்து தைப்போம். இதுதான் வந்து நம்மளுக்கு பேஸு. அதனால் இதை உள்ளே இருக்க டிசைனை உள்ளே இருக்கிற அந்த லைனோட ஒட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த லைன் வந்து நம்ம வந்து வெளியில் போடலாம். அது மாதிரி 3 லைன் போட்டு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கையில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வெளியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது கியூபீடில் வந்து ஃபுல்லாக லாங்காக இருக்கிற மாதிரி கியூபீட் எடுத்து அதை வந்து அது ஹேங்கிங் மாதிரி நான் வந்து தொங்க விட போகிறேன். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு டசில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம கையில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கையில் டசில்ஸ் ஒன்று வந்து நம்ம கையில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக தைக்கலாம். மிஷினில் நல்லா தான் இருக்கும். ஆனாலுமே மிஷினில் தைக்கிறத விட கையில் தைக்கிறது இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த லைன் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த லைன் வந்து இன்னும் வந்து இதை சுற்றி இன்னும் 2 லைன் வந்து போடணும். இதை வந்து இந்த மாதிரி அதை ஒட்டியே போடுங்க. அதாவது நம்ம எந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த லைனை கொஞ்சம் கேப் விடாமல் நம்ம ஆரம்பத்தில் செயின் ஸ்டிச் வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து பழகிருப்போம்ல அந்த மாதிரி நல்லா ஒட்டி கேப்பே இல்லாமல் போட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் வந்து ஜிக்ஜாக் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த இதை சுற்றி நம்ம ஜிக்ஜாக் போடணும்ல கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். வீடியோ வந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸோ ஒரு ட்ரிக்ஸோனாலும் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். ஆனாலுமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைன் வந்து ஃபார்ம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை சுற்றி நம்ம வந்து ஜிக்ஜாக் வந்து கொடுக்கணும். ஜிக்ஜாக் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நாட் போடுவாங்க. அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு கிராஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கில் குட்டியாக நாட் போட்டு அப்புறம் வந்து டர்ன் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படியே வந்து டர்ன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை சுற்றி வந்து ஜிக்ஜாக் வந்து கொடுத்துட்டு நம்ம இது இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதாவது நம்ம கட் பண்ணுறப்ப அந்த ஒரு துணியிலேருந்து நூலாக பிரியும்ல அந்த மாதிரி வந்து பிரியாது, நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த ஜிக்ஜாக் வந்து கொடுக்குறது, துணி பிரியாமல் இருக்கிறதுக்கும் இந்த நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சஸுமே வந்து விலகாமல் இருக்கிறதுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஜிக்ஜாக் வந்து கட் ஒர்க்குக்கு வந்து இந்த மாதிரி ஜிக்ஜாக் கொடுப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி டிசைன்ஸ்க்குமே கொடுத்தோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எம்போஸ்டாக நல்லா ஒரு 3D கூட நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி டிராயிங் வரைகிறது வந்து நல்லா முடிஞ்ச ஒரே சேஃபில் வந்து வரைங்க. இப்போ 4 டசில்ஸ் வந்து, அதாவது ஒரு டசில்ஸ்க்கு வந்து 2 பேட்டர்ன் வந்து தேவைப்படும். அந்த 2 பேட்டர்னுக்கு உள்ளது வந்து ஒரு 4 பேட்டர்ன் வரும். ஒரு டசில்ஸ்க்கு 2 பேட்டர்ன் வரும். அப்போ 4 பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டசில்ஸ் வந்து ஒரே மாதிரி டிராயிங் பண்ணி வரைங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செயின் கொடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம சிக்ஸாக் வந்து கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ எஸ்என் லெட்டர் வந்து எழுதணும். பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ். இப்போ நம்ம இந்த எஸ்ஸை எழுதிட்டு இதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் பீட் கொடுக்கணும். சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சுகர் பீடை சுற்றி இதில் கொடுத்துருக்க மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம சுகர் பீட் கொடுப்போம். எழுதுறதுமே நல்லா கரெக்ஷன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆரம்பிங்க. ஏன்னா அது ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நல்லா கரெக்ஷன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா அதில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வாங்க இது சுற்றி சுகர் பீட் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் சுகர் பீட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வளைவு வர டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, லெட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வளைவு வர இடத்துல வந்து ஒரு பீடு 2 பீடு அந்த மாதிரி கொடுங்க. அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வளைவுகள்லாம் நல்லா எம்போஸ்டாக எடுத்து காமிக்கும். ஒரு பீடு 2 பீடு கொடுக்குறப்ப நீங்கள் வந்து 2-3 மொத்தமாக கொடுக்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரேமில் இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப அது வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் இது பண்ணீங்க, இந்த மாதிரி வளைவுகள் வந்து வர டிசைன்ஸில் இருந்தாலும் சரி, லெட்டர்ஸில் இருந்தாலும் அந்த மாதிரி நல்லா ஒரு பீடு 2 பீடு வச்சு கொடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப வளைவு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பீடு கூட கொடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு 2 பீடு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் லெட்டர் வந்து போட்டாச்சு. இப்போ இதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். செயின் ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா எம்போஸ்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அந்த செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறது. இந்த லெட்டர்ஸ்னு இல்லை, ஏதாவது பீட் ஒர்க்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க்கு கொடுக்குற இடத்த சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக நல்லாயிருக்கும், நீட்டாக. இப்போ வந்து நம்ம எஸ் கொடுத்து அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் தான் வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் பீடும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸும் வந்து ஒட்டுவோம். இப்போ பாருங்கள் ஃபிட்டிங் ஸ்டோன் எப்படி ஒட்டுறதுன்னு காமிக்கிறேன். வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து எந்த இடம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் வச்சுக்கோங்க. எங்கனக்குள்ளே வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம் அப்படின்றது. இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. அது மாதிரி நீட்டாகவும் இருக்கும். கம்மும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த B6000 கம் தான் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை தண்ணியில் நனைக்கிறப்ப இந்த ஸ்டோன்ஸும் வந்து விழுகிற பிரச்சனை வந்து இருக்காது, நீட்டாக இருக்கும். ஃபேப்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஊறிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அது கீழே விழுந்துடும். இது வந்து அந்த மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஒட்டுறதுக்கு வந்து இந்த கம் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிட்டு இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பீடு வந்து ஒட்டுவோம். ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன், இது பீடு, அது வந்து ஒயிட் பீடு. அந்த பீடு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம அந்த ஸ்டோன் வச்சு ஒட்டி காய வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் பீடு தான் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஒயிட் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி இந்த டசில்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி தைக்கிறது, இந்த டசில்ஸை வந்து கட் பண்ணி எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இந்த இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்றத காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணியும் விடலாம் இந்த பீடை. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்போயும் எடுத்து நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போடவும் செய்யலாம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த இது மாதிரி பீடு வந்து ஒட்டிக்கிட்டு கையில் ஒரு மாதிரி பீட்லையும் ஒட்டிட்டு கையிலையும் ஒட்டிட்டு கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் வந்து ஒரு அளவு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கிராஸாக வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2க்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லைனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அடுத்த லைன் வந்து இந்த 2 பீடுக்கு நடுவில் எனக்குள்ள ஒரு பீடு வந்து வைப்பேன். அந்த மாதிரி அப்படி ஒரு இதாக நம்ம ஒரு கணக்காக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பேசஸ் வந்து ஈவனாக கிடைக்கும். ஒரே மாதிரி பார்க்குறக்கும் நீட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான்
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மார்க் பண்ணி வச்ச சுற்றி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வெளியில் இருக்கணும், இந்த பக்கம் இந்த நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கணும். அப்படி வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரட்டி எடுக்கிறப்ப தையல் வந்து உள்ளே போயிடும், பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு இதை சுற்றி தச்சுட்டு அதுக்கப்புறம் பெரட்டிட்டு உள்ளே பஞ்சை வச்சு மறுபடியும் வந்து நம்ம அந்த இடத்த வந்து தைக்கணும். இப்போ நான் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத காமிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிற பீஸும் மேலே இருக்கிற பீஸும் ஒரே இதில் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே துணி வந்து கொஞ்சமாக இருக்குது, மேலே நிறையா இருக்குது. அப்படின்றப்ப சுற்றி தைக்கிறப்ப பாதி பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் தான் தைக்க போகிறோம். கையில் வந்து இந்த இதை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து பெரட்டி விடணும். அது எப்படி என்னன்றது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம பெரட்டி இந்த சேஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்க்கு இருந்த அந்த ஹார்ட்டின் சேஃபில் வந்து அந்த கார்னர்லாம் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த இடத்துல இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக எப்படி தப்போமோ அதே மாதிரி தான், ஒன்றும் வித்தியாசமாலாம் இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி அந்த கோடு போட்டிருக்கிறதுக்கு மேலேயே தைக்கணும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் தைக்கிறப்ப அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லாக் ஆயிரும், அந்த கேப்பு தெரியாது பின்னாடி நம்ம திருப்புறப்ப. நான் அதை வந்து தைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டசில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டசில்ஸ் வந்து நான் வந்து கையில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அவங்கள்ட்ட காமிச்சிருப்பேன். சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது மேலேயே நான் வந்து செயின் இது மெஷினில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நம்ம கையில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக மெஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து வெளியில் பரட்டி விட போகிறேன். அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்பே அந்த ரோப்பையும் உள்ளே வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பரட்டுறதுக்கு. இப்போ வந்து பின்னாடி பக்கம் உள்பக்கம் இது நான் இப்போ வெளிப்பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தச்சு வந்து நான் அதை வந்து பரட்டி விட்டுட்டேன். இந்த இருக்கு பாருங்கள், இந்த கேப்பில் பரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சு இதில் வந்து பஞ்சு வச்சு உள்ளே வந்து ஃபில் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளேயுமே வந்து அந்த த்ரெட்டை வச்சுட்டு சுற்றி வந்து நம்ம வந்து இது வைக்க போகிறோம், கியூபீட் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். அது எப்படி என்னன்றதை நான் அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்ட எப்படி வைக்கணும் அப்படின்றத காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். என்னால் இடையில வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.